உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பழங்குடியின பெண் பூர்வீக சொத்தில் பாகம் கோர முடியுமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ராம் சரண் வர்சஸ் சுகாராம் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர்கள், என்னுடைய தாய் ஒரு பழங்குடியின பெண், அவர் இருந்த பிற்பாடு சட்டப்பூர்வ வாரிசுகளாக நாங்கள் தாய் வழி பூர்வீக சொத்திலே பாகம் வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆனால் எதிர்த்தரப்பினர் உங்களுக்கு அதிலே பாகம் கோர முடியாது என்று சொல்லிவிட்டனர். ஏனென்றால் பழங்குடியின பெண் பழங்குடியின பழக்க வழக்கத்தின்படி பரம்பரை சொத்திலிருந்து தானாகவே விலக்கப்பட்டு விடுவார்கள். ஆகவே நீங்கள் உரிமை கோர முடியாது என்று அவர்கள் கூறிவிட்டனர். இதனையடுத்து இந்த வழக்கானது உச்சநீதிமன்றத்திலே நடைபெற்றது. விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் இந்து வாரிசுரிமை சட்டம் பழங்குடியின பட்டியல் பழங்குடியினருக்கு பொருந்தாது என்றாலும் கூட பழங்குடியின பெண்கள் தானாகவே பரம்பரை சொத்திலிருந்து விலக்கப்பட்டு விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை. மேலும் பாலின அடிப்படையில் பரம்பரை சொத்தினுடைய உரிமையை மறுப்பது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 14 கீழாக அது தவறு என்றும், மேலும் ஒரு பழங்குடியின பெண்ணாக இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு இந்த பூர்வீக சொத்தில் பாகம் மறுக்க முடியாது என்று சொல்லி அந்த இறந்து போன பழங்குடியின பெண்ணுடைய சட்டப்பூர்வ வாரிசுகள் இந்த பூர்வீக சொத்திலே பாகம் கோருவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சமமாக பூர்வீக சொத்தில் பாகம் கோர முடியும் என்று சொல்லி இந்த உத்தரவிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.